ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ரொம்ப தரமான பஞ்சகவ்ய விளக்கு வந்து கிடைக்குங்க. உங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சிங்கிளாகவும் பல்காகவும் வந்து கிடைக்கும். நான் இந்த வீடியோவில் நம்பர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பஞ்சகவ்ய விளக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து சமீபத்தில் ஒரு வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கனாக்க என்னோடய குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகிறேன். ஸோ குலதெய்வ கோயில் மட்டும் இல்லாமல் ஒரு சில கோயிலெல்லாம் பார்த்தேன். அந்த கோவில்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கோவிலும் வந்து ஒவ்வொரு மகத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கும் இல்லையா? அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நிறையா பார்க்கலாம். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 விதமாக நான் வந்து போடுறேன். அப்போ தான் வந்து போர் அடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கிட்டத்தட்ட எர்லி மார்னிங் நாங்கள் கிளம்பி நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். போகிற வழியில் அஸ் யூஷுவல் ஒரு ஹைவேல நிறுத்திட்டு காஃபிலாம் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து ரிலாக்ஸாக வந்து எர்லி மார்னிங் ஒரு 6:30 போல் நாங்கள் வந்து கும்பகோணத்துக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எப்போதுமே நேட்டிவ்க்கு போனோம் அப்படின்னாக்கா நிறைய கோவில்கள் வந்து பிளான் பண்ணுவோம். அந்த ஒன் டேயில் எவ்வளோ கோவில், அந்த 12 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து எவ்வளோ கோயில் நம்ம மேக்ஸிமம் போக முடியுமோ அத்தனை கோயிலும் வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம போனது வந்து திருவிடைமருதூர் கோவிலுக்கு வந்து போனோம். இந்த திருவிடைமருதூர் கோவிலோட சிறப்பை பற்றி நான் நிறைய டிவோஷனல் சேனல்லையும் போட்டிருக்கேன். இந்த சேனல்லையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். எக்ஸலண்ட்டாக இருக்கும். கர்நாடகாவிலையும் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் தான் வந்து மூகாம்பிகை வந்து இருக்காங்க. மூகாம்பிகை அம்மன் வந்து இந்த கோவிலில் இருக்கிறது இன்னும் வந்து சிறப்பு. எல்லா விதமான தோஷங்களுக்கும் இங்கே வந்து பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் வந்து விளங்குறது. முக்கியமாக பிரம்மஹத்தி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே வந்து எர்லி மார்னிங் 7:30க்கு நம்ம பூஜைக்கு டிக்கெட் வாங்கி உட்காந்துட்டோம்னாக்கா அந்த பூஜை முடிச்சுட்டு சுவாமியெல்லாம் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அந்த தெருவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்ரூம் ஃபெசிலிட்டி, தங்குறதுக்கு வந்து ஹோட்டல் மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்ம வந்து வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா அந்த தெருவிலே நிறையா ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம தங்கிக்கலாம், குளிச்சுக்கலாம், காஃபிலேருந்து டிஃபன்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பரிகார பூஜை பண்ணுவாங்க. குளிக்க முடியாதவங்க தண்ணியை வந்து தலையில் வந்து தெளிச்சுட்டு மீனுக்கு வந்து பொறி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோவிலில் போய் டிக்கெட் வாங்கிட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து அங்கே வந்து நட்சத்திர லிங்கம் இருக்கும், அங்கேயே வந்து விளக்கேற்றிட்டு அப்புறம் சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு, மூகாம்பிகைக்கும் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோவிலை வந்து பிரகாரத்தை வந்து சுற்றிட்டு நம்ம வந்து வர்றது வந்து சால சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த பரிகாரம் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ணணும். வரும்போது வேறு வழியில் வந்து வருவாங்க. இதுதான் திருவிடைமருதூரில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனால் இந்த கோவிலை பற்றி டீட்டெயில்டு வீடியோ நான் நிறையா வந்து போட்டிருக்கேன். அதனால் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு தெரிலனா கூட அந்த பூக்கடையில் போய் கேட்டால் கூட அந்த டீட்டெயில்டு வந்து எப்படி பார்க்கணும் என்னன்னு சொல்லுவாங்க. இது தாங்க கோவிந்தபுரத்தில் பாண்டுரங்கனை போய் பார்த்தோங்க. அடுத்தது இந்த கோவிலை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரத்துலேயே இந்த கோவிந்தபுரம் இருக்குது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக கோசாலையோட அருமையான கோவில் இது. அதை முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஹோட்டல் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சீதாராம விலாஸ் ஆடுதுறையில் ரொம்ப ஃபேமஸான பல டிகே இருக்கிற ஒரு ஹோட்டல் இது. இங்கே வந்து அத்தன்டிக் ஃபுட்டு, சூப்பரான ஃபுட்டு வந்து இங்கே கிடைக்கும். நான் சின்ன குழந்தையிலேருந்து இந்த ஹோட்டலை வந்து பார்க்குறேன். கிட்டத்தட்ட 3 டிகேட்டுக்கு மேலே இருக்காங்க. அங்கே போயிட்டு அழகாக வந்து பூரி, சுட பூரி, காஃபி. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு வந்து ஒரு கும்பகோணம் கடப்பா வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் எக்ஸ்ட்ரா சட்னி சாம்பாரோடு சேர்த்து கும்பகோணம் கடப்பாவும் கொடுத்தாங்க. அதே மாதிரி பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மசால் கொடுத்தாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து சூரியனார் கோவில் வந்து பார்ப்போம். இந்த சூரியனார் கோவில் வந்து இப்போ பாலாலயம் வந்து நடந்திருக்குங்க. கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால அங்கங்கே ஒரே இடத்துல நவகிரகங்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, சனி 3ம் ஒரே கோட்டில் வந்து இருக்கும். சூரியனுக்கு எழுத்தாப்பில் வியாழன், குரு வந்து இருப்பாங்க. அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா சனி வந்து இருப்பாங்க. 3மே ஒரே கோட்டில் இருக்கிறது இங்கே சிறப்பு. இது வந்து உலகத்துலேயே இங்கே தான் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த சூரியனார் கோவிலுக்கு போனாலே போதும், நம்ம அத்தனை நவகிரகங்களையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நவகிரகங்களுக்கு தனியாக அர்ச்சனை வந்து நடக்குது. எல்லாமே ஒரே சந்நிதியில் வச்சுருக்காங்க. அப்புறம் சூரியனுக்கு, குருவுக்கும் வந்து தனித்தனியாக வந்து வழிபாடு வந்து நடக்குது. இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஆடுதுறையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில்
சமீபத்திலே வந்து திருமங்கலக்குடிக்கு வந்து போனோம். இங்கே வந்து அம்பாள் வந்து ரொம்ப விசேஷங்க. நமக்கு வந்து திருமாங்கல்ய பாக்கியம் வந்து கிடைக்கணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு, தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அம்பாள்கிட்ட வந்து திருமங்கல்ய கயிறு வந்து வாங்கின்னு வந்து வீட்டில் வந்து நம்ம கட்டிட்டாக்க ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா நடராஜரோட திருமஞ்சனம் வந்து நடந்தது. பொதுவாக அபிஷேகம் பார்க்குறதே ரொம்ப விசேஷம். அதுவும் நடராஜரோட அபிஷேகம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அத்தனை பாவங்களும் போக்கக்கூடியது நடராஜர் அபிஷேகம். அழகான குளத்தில் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு நான் வந்து போகிறேன். அவ்வளோ வருஷம் இருந்தால் கூட இந்த கோயிலை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கோவில். திருமங்கலக்குடி அம்பாளை பார்த்துட்டு திருமங்கல கயிறும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நடராஜர் அபிஷேகம்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து ரீச் ஆனோம். குலதெய்வ கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப விசேஷமாக நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. சுவாமிக்கு வந்து அபிஷேகம் ஒரு பக்கம், இந்த அது பற்றும் இல்லாமல் நிறைய ஹோமங்கள் நடந்தது, திருக்கல்யாணம் நடந்தது. அதை பற்றி நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு தனி பதிவு போடுறேன். பெருமாளோட திருக்கல்யாணம் பார்க்குறதுங்கிறது அவ்வளோ விசேஷமானது, அவ்வளோ அழகானது. ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ அழகாக ஒரு கல்யாணம், ஒரு வீட்டில் வந்து கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், சீர்வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கல்யாண சாப்பாடு போட்டு கல்யாணம் பக்ஷணம் பண்ணி ஊரையே கூட்டி நடந்தது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல